ஏற்கனவே போதை ஒழிப்புக்காக வேண்டி மாநாடுலாம் நடத்துனீங்க. அப்போதைய இருந்த திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. நீங்கள் உங்களோட எதிர்ப்பு காரணமா நான் இப்போ வந்திருக்கிற தாவேக அரசு வந்தவுடனே டாஸ்மாக்லாம் மூடி இருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் அதுக்கு அந்த மாதிரி மாநாடுகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாநாட்டை நடத்தும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் தம்பி ஆதவ் அர்ஜுன். அவர் இப்போது ஒரு முக்கியமான அமைச்சர் பொறுப்பிலே இருக்கிறார். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பில் அவருக்கு ஒரு தெளிவான பார்வை உண்டு. இந்த அரசும் உடனடியாக பொதுமக்கள் கூடும் இடங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று அறிவித்து ஒவ்வொன்றாக மூடி வருகிறது. படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், முற்றாக மது போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த மாநாட்டில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றினோம். இந்த அரசின் கவனத்திற்கும் அதை கொண்டு செல்வோம். இது இந்தியா முழுவதும் உள்ள ஒரு பிரச்சினை. நேற்று கூட நான் ஆந்திராவுக்கு ஓங்கோலுக்கு சென்றிருந்த போது ஒரு விபத்தில் தமிழ் மாணவர் ஒரு இளைஞர் பலியாகிவிட்டார். அவர் மீது மோதிய வண்டி கஞ்சா செடிகளை சுமந்து ஏற்றி வந்த வண்டி, லாரி என்று சொல்லப்பட்டது. அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து அந்த வண்டி ஆந்திராவுக்கு வந்தது என்ற கருத்தையும் சொன்னார்கள். இப்படி எல்லா மாநிலங்களிலும் கஞ்சா போன்ற போதைப் பொருள்கள், போதை மாத்திரைகள், மது போன்ற அனைத்தும் பெரிய அளவிலே புழக்கத்தில் இருப்பது கவலை அளிக்கிறது. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அந்த மாநாட்டிலே நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். மதுவிலக்கு என்பது மாநில அரசின் அதிகாரத்தில் இருந்தாலும் கூட தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். இந்திய ஒன்றிய அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினோம். மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் சேர்ந்து மதுவிலக்கு கொள்கையை வரையறுக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். காந்தியடிகளை ரூபாய் நோட்டுகளில் அச்சிட்டால் போதாது, அவருடைய உயிர்மூச்சு கொள்கைகளுள் ஒன்றான மதுவிலக்கு கொள்கையை தேசிய அளவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். இப்போதும் வலியுறுத்துகிறோம், தொடர்ந்து வலியுறுத்துவோம். உறவு எப்படி இருக்கு? அது நீங்க தான் சொல்லணும். ஏற்கனவே எல்லா கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் வைகோ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. 2 எம்எல்ஏக்கள் நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு விஜய் அழைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதுல நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. கூட்டணி கட்சிகளில் இருந்து திமுக கூட்டணி கட்சி நேற்று மதிமுக வெளியே வந்திருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் வெளியே இழந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வியை நீங்க திமுக திமுக கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இயங்கிய ஒரு கட்சி. தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியை உடைப்பதற்கு பலரும் முயற்சித்தார்கள். அதுவும் என்னை வைத்து உடைக்கிற முயற்சி நடந்தது. அதற்கு நான் இணங்கவில்லை. தேர்தலுக்கு பின்னர் அந்த கூட்டணியை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னை போன்றவர்களுக்கு இல்லை. அந்த வலிமை எனக்கு இல்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.